மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. சொட்ட தலையை போகடிக்கும் மாயை மலை. ஒரு ஊர்ல கமலா காவ்யாங்கிற அம்மாவும் பொண்ணும் இருந்தாங்க. கமலாவுக்கு காவ்யானா ரொம்ப பிடிக்கும். அவ எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு நாள் ஹால்ல உட்காந்து தேங்காய் எண்ணெய தலைக்கு வச்சுக்கிட்டு ஜடிய பின்னிட்டு இருந்தா. அப்ப அவங்க அம்மா வந்து காவ்யா காவ்யா இன்னும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் காவ்யா பேசவே இல்ல. அத பார்த்து கமலா காவ்யா தோள் மேல கைய போட்டு பலமா தட்டி காவ்யா காவ்யா என்ன சொன்னாங்க. காவ்யா உடனே உணர்ந்து என்னம்மா என்னடி பண்ற? ஜடைய போட்டுட்டு இருக்கமா. இது ஒரு நிமிஷம் நின்னு கவலைப்பட்டுக்கிட்டே அவ தலைமையில கைய வச்சு ஓ எனக்கு முடி இல்ல அப்புறம் எப்படி ஜடை போட்டுப்பேன்? ஜடை போடுற மாதிரி ஏதோ கெட்ட கனவுமா காவ்யா கவலைப்பட்டுக்கிட்டே சொன்னா. அத பார்த்து கமலாவும் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. கவலைப்படாதமா, முடியலாட்டின நீ ரொம்ப அழகா இருப்ப. வா சாப்பிடுவ. என்ன அழகோ என்னமோமா, இப்படி சொட்ட தலைய வச்சுட்டு வெளியில போக ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அட அப்படி ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. வா. கிரனோட அம்மாவுக்கும் முடினா ரொம்ப பிடிக்குமாமா. அவங்களுக்கு மட்டும் எனக்கு சொட்ட தலைன்னு தெரிஞ்சா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. கிரனுக்கு உன்னா பிடிக்கும்ல, எல்லாத்தையும் அவரே பாத்துப்பாரு, நீ ஒன்னும் பயப்படாத. அப்படி காவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு போய் டிஃபன் வச்சாங்க. அப்படி காவ்யா இல்லாத முடிய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பா. கமலா பொண்ணு முன்னாடி தைரியமா இருந்தாலும் தான் பொண்ணுக்கு முடியலன்னு எப்படி கல்யாணம் நடக்குமோ என்னமோன்னு பயந்துட்டு இருந்தா. அப்படி நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் கிரண் அவங்க அம்மா காந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு காவ்யாவை பொண்ணு பார்க்க வந்தான். 2 பேரும் வந்து உக்காந்தாங்க. எங்க பையனும் உங்க பொண்ணு ஒருத்தர விரும்புறாங்க. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தான். அவனுக்கு மட்டும் பிடிச்சா பத்தாதுல்ல, எங்களுக்கும் பிடிக்கணும்ல. அதான் வந்திருக்கோம். எதுக்கு வெயிட் பண்றீங்க? போய் உங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு வாங்க. பார்த்துட்டு சீக்கிரமா கிளம்பணும். அது இல்லாம மழை வரும் போல இருக்கு. 2 நிமிஷங்க, இப்பயே கூப்பிட்டுட்டு வரேன்ன்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்கிற பொண்ணு கிட்ட வந்தாங்க கமலா. என்னம்மா இன்னும் ரெடி ஆகலையா? எப்படிமா இந்த மொட்டைய வச்சுட்டு எப்படி வரது? கிரனோட அம்மா இப்படி என் மொட்டை தலையா பார்த்தாங்கன்னா அப்படியே செத்துருவாங்க. அதுக்காக தானம்மா கிரண் இந்த விக்கு வாங்கிட்டு வந்தாரு. நீ இந்த விக்க போட்டுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் கதையே நான் பாத்துக்கிறேன். அப்படியே என்ன சொல்லி அந்த விக்க போட்டுக்கிட்டு வந்து காந்தா முன்னாடி உக்காந்தாங்க. காவ்யா போட்ட விக்கு மேலதான் காந்தாவோட பார்வையே இருக்கு. உங்க பொண்ணுக்கு முடி நல்லா இருக்கும் போல, ரொம்ப அழகா இருக்கு. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அப்படி சொன்னதுமே கிரண், காவ்யா, கமலா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா உனக்கு ஓகேயா? என்னடா இப்படி கேட்டுப்பட்ட? பொண்ணோட முடிய பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஏன் ஓகே சொல்ல மாட்டேன் சொல்லு. முடிய பார்த்தல எப்படிமா ஓகே சொல்றது? உனக்கு எதுவும் தெரியாது, விடு. அண்ணி கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்தம் பாருங்க. மழை வரதுக்கு முன்னாடியே நாங்க வீட்டுக்கு போகணும். இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அப்படி கிரண் காவ்யாவோட கல்யாணமும் நடந்துருச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து காந்தா அவங்களோட மருமகளோட முடிய பத்தி பெருமையா சொல்லிப்பாங்க. அப்படி ஒரு நாள் பக்கத்து வீட்டு பொண்ணாத்தா வீட்டுக்கு வரையில, அம்மா காவ்யா 2 காபி எடுத்துட்டு வா. அத்தை இப்பயே வர என்ன சொன்னாங்க. இங்க காந்தா, நான் சொன்னா நீ நம்பலல, வேணும்னா பாரு இப்ப வருவால, பாரு என் மருமகளோட முடி பாரு எப்படி இருக்கும்னு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே காவ்யா காஃபி எடுத்துட்டு வந்து, அத்தை இந்தாங்க காஃபி இது 2 பேருக்கும் கொடுத்தா. பொன்னாத்தா காஃபி கப்ப வாங்கிக்கிட்டு காவ்யாவை பாத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப சொல்லு எப்படி இருக்கு? உண்மைதான் அண்ணி, நீங்க சொன்னா என்னமோன்னு நினைச்சிட்டேன். உங்க மருமகளோட முடி நிறைய இருக்கு, அழகாவும் இருக்கு. சொன்னதுமே காவ்யா ஷாக்கு. அப்புறம் என்ன நினைச்ச? அவ முடிய பார்த்துதான் நான் கல்யாணத்துக்கே ஓகே பண்ணேன். ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டீங்க அண்ணி. இன்னும் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது காவ்யா, அது என்ன இவங்க என் முடிய பத்தி ஊர் பூரா சொல்றாங்களே என்ன? அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? இது ஒரிஜினல் கிடையாது, விக்குன்னு தெரிஞ்ச மண்டிய போட்டுரும் போலியே இன்னும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா. காஃபி எப்படி இருக்கும்னு கேளுங்கத்த, விக்க பத்தி இப்ப எதுக்கு? என்னது விக்கா? சொன்னதுமே குழப்பமா, அது விக்கலாத்த மக்குல தண்ணி ஊத்தணும்ல. நீங்க காஃபி குடிங்க, நான் இப்பவே வரேன் நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா. காவ்யா மனசுல எப்போ ஒரே யோசனை, தான் மாமியாருக்கு உண்மை தெரிஞ்சா என்ன கதைன்னு எப்ப பார்த்தாலும் யோசிப்பா. அப்படி கொஞ்ச நாள் கடந்து போச்சு. ஒரு நாள் காவ்யா ஹால்ல உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது கிரண் வந்து,
என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு கிரண். உங்க அம்மாக்கு என் சொட்ட தலைய பத்தி சொல்லாம விக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ என்னமோ, எத்தனை வார்த்தை சொல்வாங்களோ என்னமோ நினைச்சாவே பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது, நான் இருக்கல. நீ ஒன்னும் அப்படி பயப்படாத. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காந்தா வந்து ஓமா காவ்யா என்ன சத்தமா கூப்பிட்டாங்க. அந்த சத்தத்துக்கு ரெண்டு பேரும் பயந்து காந்தா பக்கம் திரும்பினாங்க. அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? உன்னோட விக்கு கதைய மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அப்போதுல இருந்து இங்கதான் இருக்க. சொன்னதுமே ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. எவ்வளோ மோசம், எவ்வளோ மோசம். ஆனாலும் எத்தனை முறை சொன்னேன் உன் முடி எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஆனா எப்பயாச்சும் உண்மையா சொன்னியா அது விக்குன்னு? மன்னிச்சிடுங்க அத்தை. உன்னோட மன்னிப்பு யாருக்கு வேணும்? கிளம்பு, எனக்கு ஒன்னும் தேவையில்ல. மறுபடியும் உன்னோட மூஞ்சி எனக்கு காமிக்காத. இன்னும் கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. காவ்யா அழுதுகிட்டே வச்சிருந்த விக்க கழட்டி தரைக்கு அடிச்சு அங்க இருந்து வந்துட்டா. அப்படியே அழுதுகிட்டே அந்த ஊர்ல இருக்கிற கோவில் கிட்ட வந்தா. கோவில் முன்னாடி உக்காந்து, என்ன கடவுளே இது, நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இந்த மாதிரி சொட்ட தலைய கொடுத்த? உன்னோட அழகே முடியல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட அழகே எனக்கே இல்லாம பண்ணிட்ட. மோசம் செஞ்சுதான் மருமக ஆகணும்னு அவங்க என்ன கத்தி வெளிய போய் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி என் மூச்சை காமிப்பேன்? என் மருமகளோட முடி அழகா இருக்கும்னு ஊரு பூரா பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். அங்கே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்படி அவங்க அழுதுட்டு இருக்கும்போது அது வரைக்கும் பளிச்சுன்னு வெயில் அடிச்சிட்டு இருந்த வானம் அப்படியே கருகருன்னு இருட்டி மின்னலும் மழையும் கொட்டுச்சு. அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே காவ்யா அழுதுட்டு இருந்தா. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது கிரண் வந்து, என்ன காவியா இது? மலையில என்ன பண்ணிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? என்ன நடக்குமோ அதான் நடந்துச்சு தானே? இன்னும் மனைவி கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்ததுமே காந்தா கோவமா மூஞ்ச வச்சு பாத்துக்கிட்டே, எதுக்கடி வந்த மறுபடியும்? அம்மா, இப்ப என்னதாம்மா ஆச்சு உனக்கு? அவளுக்கு முடியல விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுமா? என்னது, அவளுக்கு முடி இல்லன்னு தெரிஞ்சுதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா, இருந்தாலும் முடி இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கண் இல்லாம, கால் இல்லாம, கை இல்லாம, பேச முடியாம, காது கேட்காம இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நினைச்சு பார்த்தா முடியில்லாததுல ஒரு விஷயமாமா? இந்த காந்தாவுக்கு புரியற மாதிரி சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு காந்தாவும் உண்மைதானேன்னு நினைச்சு மனச மாத்திக்கிட்டு, சரி விடு, என்ன செய்ய, உனக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இனி அந்த விக் எதுக்கு வச்சிருக்க, எடுத்து கீழே போடு என்ன சொன்னாங்க. காவ்யா தலைமையில கைய வச்சுக்கிட்டு, அத்தை இது விக்கல் அத்தை, உண்மைத்த எனக்கு எப்படி முடி வந்துச்சு? என் விக்கத்தை நான் அப்படியே கழட்டி எரிஞ்சிட்டேனே என்ன. அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. எல்லாத்தையும் கேட்ட காந்தா, என்னது மழையில நனைஞ்சா முடி வந்துச்சா? நானும் இப்பயே போய் நனைறேன் என்ன சொல்லிக்கிட்டே அவங்க வச்சிருந்த விக்க கழட்டிக்கிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா வெளியில போனாங்க. அத பார்த்து கிரண் காவ்யா ரெண்டு பேரும் ஷாக்கு. ஆனா காந்தாவுக்கு எவ்வளவு நேரம் நனைஞ்சாலும் முடி வரல. மறுபடியும் உள்ள வந்து தலைய குனிஞ்சு, என்னம்மா உன்னோடது விக்கா? ஆமாண்டா, அதுக்குதான் வீட்டுக்கு வர மருமகளுக்காச்சு நல்லா முடி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சொன்னதுமே ரெண்டு பேரும் மெதுவா சிரிச்சுக்கிட்டாங்க. போனா போகுது, என் மருமகளுக்கு இப்பயாச்சும் நல்லா முடி இருக்குல்ல, அது போதும் இன்னு அவங்களும் சிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி காவ்யாவோட கதை சந்தோஷமா முடிஞ்சிருச்சு.